நேற்றைய தினம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் அறிவீர்கள். இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை, இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி, அவருக்கு இருக்கிற பொறுப்பு, கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும், மாற்றுக் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும், மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல. மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார். அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷா அவர்களுடைய பேச்சை, போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, அமைதி, வளர்ச்சி திட்டங்கள், ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியையும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செரிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலி கூத்தான, அருவருப்பான, அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். அமித்ஷா என்ற தனி மனிதருக்காக மட்டுமல்ல, அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல. இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை, அருவருப்பான போக்குகளை இத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது. ஒன்றிய அரசு இதற்கு முன்பாக இருந்த ஒன்றிய அரசு வந்து நிதி தொடர்ந்து நிதி கேட்டுட்டு இருக்கீங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி கொடுக்காம கொடுத்துருக்காங்க. நாங்க 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லி அதை ஒரு பட்டியலிட்டு. அப்ப என்ன பட்ஜெட்? அப்ப சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் என்ன? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய், வரி, நேரடி டைரக்ட் டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு? இப்போ எவ்வளவு? நான் வந்துட்டு புள்ளி வரத்து போகல, ஷூரா சொல்கிறேன், 4 மடங்கு உயர்ந்திருக்கு. 4 மடங்கு நேரடி டைரக்ட் டாக்ஸ் உயர்ந்திருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளோ அங்கே தான் தெரியும். அப்போது நீங்கள் என்ன ஃபிகரை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து 4 மடங்காக கூட்டி சொல்லுங்கள். நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டி கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்டில். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ திட்டம் கொடுத்துட்டோம், மன்மோகன் சிங்கத்தை இவ்வளோ தான் கொடுத்தாங்கன்னு நான் எடுத்து காமிச்சேன். ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஸ்டில் இட் இஸ் பிலோ. சார், அமித்ஷாவை பார்த்தாலும் திமுகவுக்கு ஷாக் அடிக்கிறது. நயனா நாயகன் பேசுகிறார், அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவராக இருக்கார். எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடித்தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் அவருக்கு பின்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாமல், இதை தெரிஞ்சிக்க முடியாமல், இதை ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் இங்கே பேசுகிறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ நான் மாண்புமிகு அமைச்சர்னு கூப்பிட்றோம், இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தார் எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தார். ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போதாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி
திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருங்க. யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னதுல வந்து 10% நிறைவேற்றிருக்காங்க, 90% நிறைவேற்றி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் கூப்பிடுறேன். நாங்கள் 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிட்றேன், வாங்க, எங்கே வச்சுக்கலாம், வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்கிது. அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது, அதை எப்படி செய்யலான்ட்டு 2 பேர்த்துக்கு காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யலை, சொல்லாதையும் செஞ்சுருக்கோம். நான் கூப்பிட்றேன் அவரை, அவர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிட்றேன், வாங்க. அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியில, சென்னையில, புவனேஸ்வரில. ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில் பேசாதீங்க, வாங்க. மோடி அரசினுடைய திட்டங்களை வந்து மடைமாற்றி மாநில அரசுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் பொய்ன்னு சொல்ல அவர் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. இந்த ஹெட்டில், இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த 16,000 கோடியை 18,000 கோடியை அவங்க எடுத்துகிட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ்க்கான இன்னும் தாவம் இருக்குமே மதுரையில். சார், மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, ஒடிசாவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, டெல்லியில் எப்படி வந்தோமோ, அதே ரூட்ல தமிழகத்திலும் என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறேன். சார், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன? அவர் எதிர்த்து வந்தார்? ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கு முன்னாடி தத்துவம் இருந்ததா? அவருக்கு முன்னாடி தலைவர் இருந்தாங்களா? என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லையோ பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அங்கெல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்கே ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது. ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம். இங்கே வர முடியாது. சார், சமগ্ర சிக்ஷா அபியான் கீழ வர அந்த 2152 கோடி பத்தி நிறைய கேள்விகள் திமுக எழுப்பியிருக்கீங்க, ஏன் கொடுக்காம இருக்காங்க, அதை பத்தி எதுவும் பேசல. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையை பத்தி நிறைய கேள்விகள் நீங்க எழுப்பியிருந்தீங்க, நிறைய நீங்க கேட்டீங்களா? உண்மையாக தான் கேட்குறோம். 2 பத்தியும் பேசாமே போயிருக்காரு. அதை பத்தி அதுதான் எடுத்தோம்னு சொன்னேன். 3 தான். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவுபடுத்தும் சூது. அப்பட்டமான பொய், வஞ்சகம். என்ன? ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்குறோம். எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க? ஏன் அந்த கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்க 800க்கு மேலே எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அப்போ உங்கள் நோக்கம் டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கும் மேற்பட்ட எம்பிகள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்கே உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேரம் டீலிமிட்டேஷன் முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டார், அவர் பேச மாட்டார். 2027 சாகர் கணக்கெடுப்பு கூட மக்கள் நடத்த போறோம்னு சொல்றாங்க. திமுக எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? இல்லை, அது நியாயமாக தான் தத்துவம். நாங்கள் சொல்கிறேன், நியாயமாக நடத்துவீங்களா, வெளிப்படையாக நடத்துவீங்களா, அது சந்தேகம் இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிற 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கள் ப்ரப்போஸ்டு டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்வெலியா என்ன லிங்க், எப்படி போய் தொடர்புபடுத்த போகிறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் தான் நடக்குது. இதே என்ன சொன்னாங்க? நீங்கள் இங்கே முரண்பாடை பாருங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க? அந்த வாய் நல்ல வாய், இந்த வாய் நாரவாயா? கேட்க மாட்டோமா? இதெல்லாம் தானே நீங்கள் கேட்கணும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் நீங்கள் தானே கேட்கணும். சார், அமித்ஷா இதோட 2வது தடவை வந்திருக்காரு. இன்டர்னல் மீட்டிங் கொண்டு நடந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு கூட்டம் நடந்திருக்காங்க. 22ஆம் தேதி முருகன் மாநாடு நடத்த திட்டம் இருக்காங்க. ஆனால் அரசியல் கட்சி சொல்றாங்க அது அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டுமே முருகரை கையாளக்கூடிய ஒரு விஷயம். உண்மைதானே? அவங்களுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் இந்து அறநிலைய சொல்லி சார்பா இங்கே ஒரு முருகன் மாநாடு நடத்துனாங்க. அதில் எல்லாருமே இந்துத்துவாதிகள் உட்பட யாரும் எங்களுக்கு ஒன்றும் பாரபட்சம் இல்லை. அந்த துறை அந்த கொள்கையில் எங்களுக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்து மதம், அதற்கான கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்களை பராமரிக்கணும், சொத்துக்களை பராமரிக்கணும், அதை முன்னேற்றுங்கிறதுக்காக ஒரு துறை இருக்குது. அந்த துறை நடத்துகிறாங்க. நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க? நான் சொல்கிறேன், இவங்க நடத்துகிறதே இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை. இங்கே மதவாதத்தை ஏற்படுத்தணும், பிளவு சக்தியில் கொண்டு வரணும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில் அரசியல் ஆதாயத்தை நினைக்கிறாங்க. அது மதுரை மக்களே விரும்பவில்லை. இது அவர்களுக்கே தெரியும். சார், இப்போ திருப்பரங்குன்றம் மலையை பற்றி கூட பேசியிருக்காங்க. 1000 ஆண்டு பழமை தற்போது மதவாதத்தை பிளவுபடுத்தும் சக்தியாக. ஏங்க, அதுக்கு 4000 வருஷம் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே, தமிழுங்கிறாரு, தமிழுக்கு ஒன்றுமே செய்யலைங்கிறாரு. ஏன் கீழடி திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, தொல்லியல் துறை, அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இரும்பை கண்டுபிடிச்சி 5 வருஷம் 5500 வருஷம் ஆச்சு.
இங்கே தான் கண்டுபிடிச்சோம், இங்கே நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு போனோம். இந்த ரெண்டையும் நீங்கள் அங்கீகரிச்சிங்களா? அந்த 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 அலுவலர் அவர் பேர் என்ன, நல்ல அமர்நாத். அமர்நாத் அவரை வந்து 3 தடவை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களே. அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க? அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்குது, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும். அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில் வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுன்னா நீங்கள் கொடுத்துக்கிற அறிக்கையில் தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? என்ன கேளுங்கன்னு சொல்கிறார், சொல்ல மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறீங்களே. லேசாக திருப்பி விட்றீங்க அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸமாக திருப்பி விட்றீங்களே. காலதாமதம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தமிழர்களுக்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, தமிழ்நாட்டுடைய நாகரிகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இதற்கான அறுவடையை, தண்டனையை 2026 தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார். குறிப்பா நீங்க வந்து தமிழ்ல பேச முடியல அப்படின்றது வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த நோக்கத்திற்காக பேசப்பட்டிருக்கு? ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் அவங்க வளர்த்துட்டாங்களா? குஜராத்தி மொழி என்னாச்சு? பிஜிப்பூர் மொழி, பீகாரில் மொழி என்னாச்சு? வட இந்தியாவில் நாங்கள் தயவு செய்து உங்களுக்கு கேட்குறேன், வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த 15 ஆண்டு காலத்தில் இருக்கிறதா? புழக்கத்திலே இல்லை. இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தடுத்து எங்கே போவாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு போவாங்க, சரஸ்வதி நாகரிகத்துக்கு போவாங்க. இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு எவ்வளோ பணம்? இவங்களே 200 கோடி, பக்கத்தில் இருக்க மாநிலங்கள்லாம் 200 கோடி. எங்கே இருக்குது சரஸ்வதி நதி? இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளோ பணம், பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ பணம். ஆனால் எங்கள் கீழடிக்கு, எங்களுடைய நாகரிகத்திற்கு, எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோம்னா நாங்கள் தான் கேட்குறோம். என்ன உங்களோட தான் நாங்கள் இந்தியாவோட தான் நாங்கள் இருக்கிற மாதிரி எதை எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா நாங்கள் தான் கேட்க வேண்டியிருக்கு. சார், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கு. இப்பயே உள்துறை அமைச்சர் நீங்க வந்து இது பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லது. எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளவு வாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி தொகுதியில். அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார். அருள் கூர்ந்து அவர் வர வேண்டும். அவர் வந்தால்தான் நாங்கள் 200ங்கிற இலக்கை தாண்டி 210, 207 மேலே போயிட்டே இருக்கோம். உள்துறை அமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேசுறாரு. அது மாதிரி ஜாதி இதை வந்து பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் திமுக செயல்பட்டு ஒரு குற்றச்சாட்டு. சார், இதெல்லாம் இங்கே பேசலாமா? பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசில் 3 மாத குழந்தை, கையில் 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போகிறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழித்து குழந்தைய எடுத்து பாறையில் அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கூட்டிகிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போகிறீங்க, பஜ்ரங்கம் போகிறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா இவர் பேசுகிறதா? இவர் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறதா? மணிப்பூரில் என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்குறேன். போலீஸ் பாதுகாப்போட, ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிகிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை? நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்கிறது? ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆட்சி செய்வதான மாதிரி அங்கே பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். இங்க தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்காது. இது நோக்கம் என்னவா? இதுதான் உண்மையான பிளவுவாதம். ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசாவில் யார் இருந்தா? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ண தானே சொல்லணும். அவர் வந்து ஊழல்வாதியா, முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதானே சொல்லணும். ஆனால் ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா, இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கிஜின்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கு? எல்லாம் போய் நிர்வாகத்தை அரசியலையும் குழப்பிக்கிறாங்களா, அவங்க ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சார், அவங்க எல்லாமே செய்வாங்க. எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க. என்னன்னா அல்டிமேட்டாக அவருடைய ஆதாயம். ஆர்எஸ்எஸ் உடைய என்ன இலக்கோ அதுதான். அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய். அது தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்து வேகாது அப்படிங்கிறதுனால விரக்தியில் இருக்காங்க. அவ்வளோதான். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எடப்பாடி தான் தெரியும். என்ன சொல்றாங்க? கூட்டணி ஆட்சி. ஆமா, எடப்பாடி எங்க? எடப்பாடி கேட்டீங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட். இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்போ அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்கள் போய். யார்? எடப்பாடி பழனிசாமி. அது என்ன சொன்னார்? திரும்ப திரும்ப அவர் லோக்கல் பாஷையில் திரும்ப கூட இல்லை, திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்ப திரும்ப பழனிசாமிட்டே போய் கேளுங்க. திருப்பி கேளுங்க. ஐயா நீங்க என்ன ஏன் அப்படி சொன்னீங்களா? திருப்பி அவரே சொல்லிட்டு போறாங்க, நீங்க என்ன பண்ணி கேளுங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஏங்க, அரசியலில் எல்லா முயற்சியும் நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க. அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி, ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்குது, அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்குது. மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போகிற இடத்த போய் பாருங்கள். நாங்களே போகிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு.
ஒரு எம்எல்ஏ எம்பி போனால் கூட வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்க. எந்த ஊரில் எங்களை துரத்துறாங்க? எந்த ஊரில் எங்களை வெறுக்கிறாங்க? உட்கட்சி பிரச்சனை கூட ஆளுநர் குருமூர்த்தி பேச்சுவார்த்தை கேட்டு போறாரு. அது ஐயாட்ட தான் கேட்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்றீங்க மோடி இங்க வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இந்த தடவை அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்ததுனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2026 மக்களே வந்து திமுகவை திருப்பி எரிஞ்சிருவாங்க. முதல்ல இது வரைக்கும் வந்து மோடி அமித்ஷா தான் சிங்கிள் மேன் ஷோ தான் காமிப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹி அக்செப்டட் தி டிஃபீட். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் பாலை ஷூட் பண்றார். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்களும் சொல்லுகிறோம். மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். சார், தமிழகம் வாழ தகுதியற்ற மாநிலமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. நாமக்கல்ல ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு இதை சொல்லியிருக்காரு. பாவங்க, அவரு மணிப்பூர்லாம் பார்க்கறது இல்லையா? அவரு மணிப்பூர்லாம் பார்க்கறதுன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து அகில இந்திய சராசரியில் திருடா இருந்தாலும் கொள்ளையா இருந்தாலும் கொலையா இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆல் இண்டியா சர்வே எடுத்து பாருங்க, கிரைம் பியூரோவில் அந்த சர்வே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்லல, கொலையே நடக்காது அப்படி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே. பகல்காம் நடந்துச்சு இல்லை, பகல்காம் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணவர் யார்? அமித்ஷா. அமைதி பூங்கா, இனிமேல் எந்த தப்பும் நடக்கும், ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா. சொல்லிட்டு வந்து டெல்லியில் இறங்குறாரு. இறங்கின அடுத்த நாள் அங்கே வந்து தீவிரவாதிகள் தாக்குனது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அதை கேட்கறது யோகியதில் அவருக்கு. சொல்லுங்க. கே ஷா திமுக ஆட்சியை கலைச்சார். அது மாதிரி அமித்ஷானாலே திமுக பயந்து பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. சரி, ஷா கலைச்ச என்ன பண்ணாங்க? ஷா கலைச்ச பண்ணாங்க என்ன மண்டி போட்டோமான்னு கேட்குறேன். எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அவசரகால எமர்ஜென்சி நீங்கள் எதுக்கலன்னா இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேனாங்க. அதே ஷா தான் பேசினார். அந்த ஷாவை எழுத்தாடிச்சு நீ கலைச்சிங்கன்னு சொன்னோம். திரும்ப வந்தோமா இல்லையா? திரும்ப நீங்கள் வந்துட்டீங்களா? நான் கேட்குறேன். ஷாவை கலைச்சிட்டு காங்கிரஸ் வந்துச்சு, எம்ஜிஆர் வந்தார், அதை விட்டுருங்க. கலைச்சிட்டு என்ன பண்ணி இப்போ சொல்கிறேன், எந்த ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் பிஜேபி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு வலுவாக இருக்கிறதுனால அதை நீங்கள் உறுதிப்படுத்த சார். நீங்கள் வந்து டெல்லியில், மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஈவன் வெஸ்ட் பெங்காலில் கூட அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி எங்களுக்கு கவலை. ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம், எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்லை. இந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை. நாங்கள் தான் சொல்லிட்டோமே, எல்லோருக்கும் எல்லாங்கிறதா எங்கள் தத்துவம், திராவிட தத்துவம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம், ஆண் பெண் பாலின சமத்துவம் எங்களுக்கு, சமத்துவம் எங்களுக்கு, சாதியற்ற சமூகம் எங்களுக்கு, அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்லை, அதனால் நீங்கள் உள்ள வர முடியாது. இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார். நன்றி. அப்படி இல்லை, அதாவது நீங்க அமித்ஷா இந்தியில பேசினா தான் கீழே ஸ்க்ரோல் ஓடுது, அது மாதிரி நான் தமிழ்ல பேசினா தான் கீழே ஸ்க்ரோல் ஓடுது. நீ ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லக்கூடாது.